இன்னைக்கு எங்க வீட்டு செல்லக்குட்டி ஹயானோட ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன். அதுக்காக தான் அவனை தூக்கி பேஸ்கெட்ல போட்டு கூட்டு போயிட்டு இருக்கோம். எனக்கு இது ரொம்பவே புது எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. நான் இதுக்கு முன்னாடி பெட்ஸ் வளர்த்தது இல்லை, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறேன். அதனால என்னன்னு தெரியல, ரொம்பவே பதட்டமா இருந்துச்சு. இவன் எப்படி ரியாக்ட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஜேடி கிளினிக் தாங்க வந்திருந்தோம், சிஎஸ்சி ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்குல்ல, அங்கதான் வந்திருந்தோம். பேஸ்கெட்டை திறந்த உடனே அவன் ஒரு ரியாக்ஷன்ஸ் கொடுத்தான். என்னடா இவன் நம்மள எங்கடா கூட்டிட்டு வந்திருக்கான், அந்த மாதிரி பயந்து போய் உட்காந்துருந்தான். எனக்கு அப்போவே நான் ரொம்ப டென்ஷன் ஆயாச்சு இவன் கொடுக்குற ரியாக்ஷன்ஸை பார்த்து. அதுக்கப்புறம் நம்ம டெம்பரேச்சர் செக் பண்ணும்போதும் அவ்வளோ சவுண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் வேக்சின் போட்டாச்சு. வேக்சின் போடும்போதும் அவ்வளோ சவுண்ட் போட்டான். ஆக்சுவலி வேக்சினேஷன் நாங்கள் வந்துட்டு அவனுடைய 3rd மந்த் ஸ்டார்டிங்கில் தான் போட்டோம். இப்போ 5th மந்த் ஆயிடுச்சு, வளர்ந்துட்டான் நல்லாவே. ஸோ அவனோட வீடியோஸ் என்ன கேளு, கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அப்பப்போ வீடியோஸ் கான்டென்ட்டாக போடுறேன். அதுக்கப்புறம் நான் தான் பாஸு. அவனோட நேமு, அவனோட கலர், அவனோட டேஸ் எல்லாமே எழுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. எப்போவுமே என் கூட ஆக்டிவாக விளையாடுறவன் இன்னைக்கு அவ்வளோ சைலண்டாக இருந்தான். என்னடா அவன் இப்படி உட்காந்துருக்கான்னு திரும்பவும் டென்ஷன் ஆயிடுச்சு. அப்போதான் அம்மா சொன்னாங்க, நீ தான் நேற்று வேக்சின் போட்டிருக்கல, அவன் அதனால தான் இப்படி அமைதியாக இருக்கான்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் அவன் ஆக்டிவாக இருந்தால் தாங்க ஜாலியாக இருக்குது. அவன் இப்படி டவுனாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா இல்லையான்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.